இமேஜின் பண்ணி பாருங்க, நீங்க ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போறீங்க. அந்த கண்ட்ரி ஏர்போர்ட்டுக்குள்ள இறங்கின உடனே உங்க கண்ட்ரி கூப் ஆயிடுச்சு, நீங்க எங்க கண்ட்ரிக்குள்ளேயே வர முடியாது, உங்க கண்ட்ரிக்கும் திருப்பி போக முடியாது அப்படின்னு சொல்லி உங்களை ஒரு 18 வருஷம் வெயிட் பண்ண வச்சா, அப்படி வெயிட் பண்ணவனோட கதை தான் தி டெர்மினல், டைரக்டட் பை ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க், ஸ்டாரிங் டாம் ஹாங்க்ஸ். வணக்கம் சினிஃபைல்ஸ், நான் உங்க பார்ன் ஃபார் சினிமா. வெல்கம் டு தி 4th எபிசோட் ஆஃப் வாட் டு வாட்ச். ஒரு நாடு இருந்தது, ஆனா இப்ப இல்ல. நேத்து அவன் சிட்டிசன், இன்னைக்கு a man without a country, not by his choice but by fate. டெர்மினல்னு பேர் வச்சதுனால இது டிராவல் ஸ்டோரி இல்ல, a trapped story. இந்த படத்தோட ஓப்பனிங்லயே விக்டர் நவரோஸ்கி கிரக்கோஷியான்னு ஒரு கண்ட்ரில இருந்து நியூயார்க் வருவான். அவன் நியூயார்க் வந்ததுக்குமே அவன் பாஸ்போர்ட்டை ஸ்கேன் பண்ண போனா பாஸ்போர்ட் ஸ்கேன் ஆகாது, அன்ரெகனைஸ்ட்னு வரும். ஆபீசரை போய் பார்க்க சொல்லுவாங்க. அந்த ஆபீசர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ ஃபிளைட்ல வந்துட்டு இருந்த டைம்லயே உன் கண்ட்ரில வார் நடந்து உன் கண்ட்ரியே வேற லீடர்ஷிப் எடுத்து உன் கண்ட்ரியே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சோ உனக்கு இப்ப கண்ட்ரியே இல்ல, நீ என் கண்ட்ரிக்குள்ளேயே வர முடியாது, உன்னோட கண்ட்ரிக்கே எங்களால உன்னை திருப்பி அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லி அவனை வெயிட் பண்ண சொல்லுவாங்க. இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தலைய ஆட்டிட்டு இருக்க நவரோஸ்கிக்கு இங்கிலீஷ் தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே லாங்குவேஜ் அவங்க கண்ட்ரியோட லாங்குவேஜ் தான். அந்த கண்ட்ரி லாங்குவேஜை நியூயார்க்லயே யாருக்குமே தெரியாது. அவனுக்கு தெரிஞ்ச 4 வார்த்தை இங்கிலீஷ்ல எழுதி எடுத்துட்டு வந்திருப்பான். எல்லோ டாக்ஸி, ரமதாயின், தேங்க்யூ, கீப் த சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச பேச இதுவே அவங்களுக்கு ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பான். சரி, அவங்களும் என்ன பண்ணுவாங்க, இவனை வந்துட்டு ஒரு நாள் வெயிட் பண்ண சொல்லுவோம், வெயிட் பண்ண சொன்னா இவனே வெளியே போயிடுவான் அப்படின்னு சொல்லி தான் அவனை விடுவாங்க. ஆனா இவன் வெளியே போகாம அவங்க சொன்னதை கேட்டு அங்கேயே வெயிட் பண்ணுவான். அவன் மேல எந்த தப்பும் இருக்காது. அவன் ஃபிளைட்ல வரப்போ அவங்க கண்ட்ரில வார் நடந்திருக்கும், அவங்ககிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸும் பர்ஃபெக்ட்டா இருக்கும். அதனால அவனை டிடென்ஷன்லயும் போட முடியாது, அரெஸ்டும் பண்ண முடியாது. அந்த கண்ட்ரில வார் நடந்து அந்த கண்ட்ரி அன்ரெகனைஸ்ட் ஆனதுனால நியூயார்க்ல இருந்து எந்த ஒரு ஃபிளைட்டும் அந்த கண்ட்ரிக்கு போகாது. சோ அதனால அந்த ஆபீசர் என்ன சொல்லுவாங்கன்னா, உன்னை நாங்க வெளியே விடுறோம், ஆனா உன்னால எங்க கண்ட்ரிக்குள்ள போக முடியாது, ஏர்போர்ட்டை தாண்டி உன்னால வெளியே போக முடியாது, யூ ஆர் ஃப்ரீ மேன் இந்த டெர்மினல் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன வேணா பண்ணிக்கோ, எங்க ஷாப்ஸ் இருக்கு, வாங்கிக்கோ, சாப்பிட்டுக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி டெர்மினல்ல விட்டுருவாங்க. இப்போ அந்த டெர்மினல்ல அவன் எப்படி அந்த 9 months சர்வை பண்ணிருப்பான். அவன்கிட்ட காசும் இருக்காது, லாங்குவேஜும் தெரியாது, அவனுக்கு ஒரே ஒருத்தர் கூட நியூயார்க்ல தெரியாது. ஆனா அவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, அங்க ஒரு லவ் கிடைக்கும், அந்த ஏர்போர்ட்லயே ஒரு வேலையும் செய்வான். அவன் கடைசியில ஏர்போர்ட்டை விட்டு போறப்போ அந்த ஏர்போர்ட்டே அவன் பின்னாடி வரும். இந்த படத்தை நம்ம ஒரு ஹாலிவுட் மெய்யழகன்னே சொல்லலாம். ஏன்னா படத்தை பார்த்து முடிக்கிறப்போ அந்த அளவுக்கு நமக்கு சோல்ஃபுல்லா இருக்கும். இதுக்கப்புறம் இந்த வீடியோல நிறைய ஸ்பாயிலர்ஸ் இருக்க போகுது. ஏன்னா இதுக்கப்புறம் நான் மீதி கதையும் எனக்கு பிடிச்ச சில சீன்ஸை பத்தியும் நான் பேச போறேன். ஃபர்ஸ்ட், இந்த படத்துல விக்டரா வர டாம் ஹாங்க்ஸோட கேரக்டரே இந்த படத்துல சூப்பரா இருக்கும். அந்த கேரக்டரை ஒரு ஹாலிவுட் மெய்யழகன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஹியூமரா, ஜாலியா, ஒரு குழந்தை மாதிரி இருப்பார் அந்த கேரக்டரே. அந்த கேரக்டர் பண்ற ஒவ்வொரு விஷயமும் நமக்கு பாக்குறதுக்கே ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கும். அவங்ககிட்ட காசு இல்லாம அந்த ஏர்போர்ட்ல சர்வை பண்றதுக்காக சின்ன சின்ன விஷயங்கள் செய்யறது. அந்த ஏர்போர்ட்ல இந்த ட்ராலிலாம் எத்தனை போய் வச்சா ஒரு காயின் வரும், அதை ஒருத்தவங்க பண்றதை பார்த்துட்டு இவர் என்ன பண்ணுவாருன்னா, ஏர்போர்ட்ல இருக்கிற எல்லா ட்ராலியும் எடுத்து வச்சுட்டு இருப்பாரு. சில ட்ராலிஸ்ல வந்து குழந்தைங்களாம் உட்காந்து விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த குழந்தைங்க கூட போய் பேசி அந்த ட்ராலி எடுத்து வந்து வைக்கிற சீனே வந்து இந்த படத்துல ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த விக்டருக்கு ஏர்போர்ட்லயே ஒரு லவ் இருக்கும். ஒரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணை பிடிச்சி அந்த பொண்ணுக்கு இருக்கும் ஒரு லவ் போர்ஷன்ஸே வரும். அந்த லவ் போர்ஷன்ஸே படத்துல அவ்வளவு அழகா இருக்கும். இந்த படத்துல ஒரு 50 வயசு இருக்கிற ஹவுஸ் கீப்பிங் பண்ற ஒரு ஆளா ஒரு இந்தியன் நடிச்சிருப்பாரு. அவருக்கு ஒரு பேக் ஸ்டோரி வச்சிருப்பாரு. அந்த பேக் ஸ்டோரி என்னன்னா, அவர் மெட்ராஸ்ல பீடா கடை வச்சிருந்ததாவும், டெய்லி வந்துட்டு ஒரு போலீஸ் ஒரு 100 ரூபாய் கேட்டான், கொடுத்தேன், 2வது நாள் வந்து கேட்டா கொடுத்தேன், 3வது நாள் வந்து கேட்டா கொடுத்தேன், இதே மாதிரி கண்டினியூஸ் ஆகிறப்போ ஒரு நாள் என்னால தாங்க முடியாம கத்தி எடுத்து கொடுத்துட்டேன், அதனால நான் ஊரை விட்டு நீங்க ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி விக்டர் கிட்ட சொல்லுவாரு. விக்டர் அவர்கிட்ட கேட்பாரு திருப்பி, சரி நீ இங்க மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரு பதில் சொல்வாரு, நான் இங்க தலை குனிஞ்சு இருக்கிற வரைக்கும் என்ன யாரும் பார்க்க மாட்டாங்க, சோ எனக்கு பிரச்சனை இல்ல, என்ன மாதிரி ஒரு ஆளெல்லாம் இங்க நியூயார்க்ல பாக்குறதுக்கு யாருக்குமே டைம் இல்ல. சோ அந்த கேரக்டரை ஸ்கெட்ச் பண்ணதும் அந்த கேரக்டரோட ரைட்டிங்கும் இந்த படத்துல ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் கிளைமேக்ஸ்ல போய் விக்டருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஒரு விஷயம் பண்ணிட்டு ஐ அம் ரிட்டர்னிங் பேக் டு இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா வருவான். அது வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு படத்துல. இந்த படத்துல விக்டர் ஏர்போர்ட்டை விட்டு வெளியே போக முடியாது. ஆனா அவன் லவ் பண்ற பொண்ணை எப்படியாச்சும் ஒரு டின்னருக்கு கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஏர்போர்ட்குள்ளேயே அந்த பொண்ணுக்கு ஒரு டின்னரை ரெடி பண்ணுவாங்க. ஒரு ஹோட்டலுக்கு, ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போற மாதிரி ஒரு டின்னர் கொடுக்குற மாதிரி ரெடி பண்ணுவாங்க. விக்டர் அவங்க கூட இருக்கிற அந்த ஏர்போர்ட்ல அவர் ஃப்ரெண்ட்ஸ் அவரை ஒரு 3-4 சேர்ப்பு வந்து ரெடி பண்ணுவாங்க. அந்த டின்னர் சீனே இந்த படத்துல அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஏன்னா அந்த பொண்ணை கூட்டு வந்து வச்சுட்டு அந்த நான் சொன்ன சென்னை கேரக்டர், அந்த கேரக்டர் வந்து பிளே பண்ணுவாங்க. அந்த பொண்ணுக்காக ரெஸ்டாரண்ட்ஸ்ல பிளே பண்ற மாதிரி தட்டு சுத்துறது, கேம்ஸ் ஆடுறது, அந்த மாதிரி பிளே பண்றது, ஃபுட் எடுத்துட்டு வந்து கொடுக்குறது, அவங்களே அந்த ஏர்போர்ட்ல இருக்கிற ஷாப்ஸ் வந்து ஃபுட் வாங்கி வந்து சேவ் பண்றது, ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல என்னென்னலாம் பண்ணுவாங்களோ அதெல்லாம் டெர்மினல்ல இருக்கிற பால்கனிலேயே அந்த பொண்ணுக்காக பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த சீன் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு படத்திலே. இந்த படத்திலேயே ஒரு ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான சீன்னா அது இந்த சீன் தான்.
என்னன்னா ஏர்போர்ட்ல வந்துட்டு இந்த மெடிசன்ஸ்லாம் செக் பண்றப்போ ஒருத்தனை செக் பண்ணி அவன்கிட்ட இருக்கிற மெடிசன்ஸ்க்கு ஃபார்ம் இல்லைன்னு சொல்லி அவனை எடுத்து வச்சிருப்பாங்க. அவன் என்ன பண்ணுவானா, அந்த மெடிசனை நீ எங்களுக்கு தரலனா நான் சூசைட் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி கழுத்துல கத்தி எடுத்து வச்சுக்குவான். அவனுக்கும் இங்கிலீஷ் தெரியாது, அவனும் விக்டர் பேசுற அதே லாங்குவேஜ் பேசுவான். ஸோ கழுத்துல கத்தி எடுத்து வச்சுவான். எனக்கு அந்த மெடிசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எங்க அப்பாக்காக வாங்கிட்டு போறேன், கொடுக்கலன்னா நான் செத்துருவேன், எங்க அப்பாவுக்கு வாங்கிட்டு போறேன், நான் எடுத்துட்டு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி கழுத்துல கத்தி எடுத்து வச்சுக்குவான். ஸோ என்ன பண்ணுவாங்க, அவன்கிட்ட பேச முடியாது, அவன்கிட்ட டிரான்ஸ்லேட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு விக்டரை கூடுவாங்க. விக்டர் இருந்த அதே கண்ட்ரிக்கு பக்கத்து கண்ட்ரியில் பார்டரில் இருக்கிறதுனால அந்த லாங்குவேஜ் பேசி புரிஞ்சு விக்டர் சொல்கிறார் அவங்க அப்பாக்காக வாங்கிட்டு போகிறான், அவனுக்கு தெரியாதா இந்த மாதிரி ஃபார்ம் யூஸ் பண்ணணும்னு தெரியாதா, ஸோ அதனால அந்த ஃபார்ம் இல்லாமல் வந்திருக்கான், ஸோ அது ரொம்ப சீரியஸ், அவன் எடுத்துகிட்டு போகணுமா அப்படின்னு சொல்லி முடியவே முடியாது, நாங்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், மெடிசன் எங்களால் கொடுக்கவே முடியாது, ஸோ அவன் பண்ண விஷயத்துக்காகவும் நான் அவங்களை அரெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சி வச்சிருவாங்க. எப்படியோ பேசி அதை பண்ணி இதை பண்ணி விக்டர் கொஞ்சம் சமாளிச்சு அவன்கிட்ட இருக்கிற கத்தியை வாங்கி அவனை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. 5-6 months ஏர்போர்ட்லேயே தங்குனதுல கொஞ்சம் கொஞ்சமா இங்கிலீஷ் படிக்கவும் இங்கிலீஷ் பேசவும் விக்டர் கத்துக்கிட்டு இருப்பான். ஸோ இவங்க பேசுறதை கேட்டுட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, வெறும் அனிமல்ஸ்க்குனா நம்மளால மெடிசனை கொடுக்க முடியும், அனிமல்ஸ்க்கு எடுத்துன்னு போற மெடிசனுக்கு பேப்பர் எந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் எந்த ஒரு ஃபார்மும் தேவையில்லை, ஆனா ஒரு ஹியூமன் எடுத்துன்னு போற மெடிசனுக்கு இங்க ஃபார்ம் தேவை, அந்த ஃபார்ம் இருந்தா மட்டும்தான் எடுத்துன்னு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே விக்டர் என்ன பண்ணுவான், அது கோட் மெடிசன், அவன் என்கிட்ட கோட்டுன்னு தான் சொன்னான், அது புரியல, அவன் சொன்னது கோட்டுன்னு சொன்னது எனக்கே புரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆபீசர்ஸ்க்கு சொல்லிடுவான். அந்த ஆபீசர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்ல நீ போய் சொல்ற, நீ மாத்தி சொல்ற, நீ ஏன் இதை பண்றன்னு எனக்கு தெரியும், உனக்கு இருக்கிற கொஞ்சம் நஞ்ச சான்ஸே நாங்க கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்ன உடனே விடாம, இல்ல அது கோட் மெடிசன் தான் அவன் சொன்னான், எனக்கே அது புரியல, அவங்க ஊர்ல கோட்னா அந்த வார்த்தை தான் அப்படின்னு சொல்லி இதுதான் சொன்னான்னு சொல்லிட்டு, சரி நீ அவங்ககிட்ட சொல்லு, அவன் அந்த கோட் மெடிசன் சொல்லிட்டானா நான் விட்டுறேன், அவன்கிட்ட கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா விக்டர் ஒரே ஒரு இங்கிலீஷ் வார்த்தை கூட யூஸ் பண்ணாம அவங்ககிட்ட அந்த லாங்குவேஜ்லேயே பேசுவான், அந்த கோட்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணாம அவங்ககிட்ட பேசுவான். அது பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவன் பதில் சொல்ல மாட்டான். அவனை கேட்பாங்க இது யாருக்கான மெடிசன் கேட்பாங்க, பதில் சொல்ல மாட்டான். அவனை கூட்டு போவாங்க. நான் கூட்டு போறப்போ அவன் திடீர்னு என்ன பண்ணுவான், கோட் மெடிசன் சொன்னே அவங்ககிட்ட கொடுத்துருவாங்க. ஆக்சுவலா அவங்ககிட்ட வந்துட்டு எப்படி அதை கன்வே பண்ணானே தெரியாது. ஏன்னா ஒரு வார்த்தை கூட கோட்னு யூஸ் பண்ணாம அவன் லாங்குவேஜ்ல தான் பேசுவான். அது அவனுக்கு புரிஞ்சு அவன் அதை கோட்னு கத்துவான். Искут да знаят за кого е лекарството. Answer, Mr. Milodragovich. Who are the pills for? Okay, the pills stay, he goes. That's it. Come on now, let's go. Easy. Take it easy, come on. Goat. Medicine for goat. Medicine for goat. Medicine for goat. Medicine for goat. Give him the pills. இந்த விஷயத்தை விக்டர் செய்யறதுனாலே ஒரு பெரிய பிரச்சனை விக்டருக்கு வரும். ஆக்சுவலா இந்த கதை ஒருத்தரோட ரியல் ஸ்டோரியில இருந்து லைட்டா இன்ஸ்பயர் ஆகி எடுத்த கதை. அவர் யாருன்னா மெஹரான் கரிமி நஸ்ரி அப்படின்னு ஒரு ஈரான் ரெஃப்யூஜி. அவரோட ரெஃப்யூஜி டாக்குமெண்ட்டையும் பாஸ்போர்ட்டையும் மிஸ் பண்ணதுனால பாரிஸ் சார்லஸ் டெ கோலா ஏர்போர்ட்ல 1988 இருந்து 2006 வரைக்கும் 18 வருஷம் ஏர்போர்ட்லயே தங்கியிருக்காரு. அந்த ஏர்போர்ட்ல டெர்மினல் 1லயே அங்க இருக்கிற சேர்ஸ்லயே படுத்து அங்க ஏர்போர்ட்ல வேலை செய்யற ஸ்டாஃப்ஸ் கூடயே பழகி ஃப்ரெண்ட் ஆகி அவங்க கொடுக்குற ஃபுட்ஸையே சாப்பிட்டு அங்க இருக்கிற புக்ஸையே படிச்சு அப்படியே 18 வருஷம் அவர் வாழ்ந்திருக்காரு. நசரியே அவரோட ஆட்டோபயோகிராஃபி எழுதி ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதோட ரைட்ஸ் ஸ்பீல்பர்க் வாங்கி தான் இந்த படத்தை பண்ணியிருக்காரு. ஆக்சுவலா இந்த படத்துல ஏர்போர்ட்டா வர நியூயார்க் ஏர்போர்ட்டே செட்டு போட்டிருக்காங்க. எஸ்கலேட்டர்ல இருந்து அங்க இருக்கிற ஷாப்ஸ்ல இருந்து ஃபிளைட்ஸ்ல இருந்து எல்லாமே ரியலா வச்சு எல்லாமே ரியலா செட்டா போட்டு ஷூட் பண்ணியிருக்காங்க. நமக்கு அந்த படத்துல பார்க்கும்போது அது ஒரு ஃபேக் ஏர்போர்ட் செட்டுன்னு நமக்கு ஒரு சீன்ல கூட ஃபீலே ஆகாது. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துல டாம் ஹாங்க்ஸ் வந்துட்டு ஜிப்ரிஷ் மாதிரி ஒரு லாங்குவேஜ் பேசிட்டு இருப்பாரு. ஆக்சுவலா என்னன்னா ஸ்லாவிக் லாங்குவேஜை படிச்சு அவரா அவருக்கு ஒரு மேனரிசம் கிரியேட் பண்ணி அந்த பல்கேரியன் லாங்குவேஜை இவரே மாத்தி பேசியிருக்காரு. ஏன்னா அவர் பேசுற லாங்குவேஜ் எந்த கண்ட்ரியோட லாங்குவேஜ்னு யாருக்கும் தெரியக்கூடாது, அதனால எந்த ஒரு பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்றதுக்காக. இந்த படத்துல டாம் ஹாங்க்ஸ் வந்துட்டு குரோகோஷியான்னு ஒரு கண்ட்ரில இருந்து வருவார். ஆக்சுவலா அந்த மாதிரி ஒரு கண்ட்ரியே கிடையாது. இந்த படத்துல எந்த ஒரு கண்ட்ரியும் சொல்லி பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்றதுக்காக அவங்களே ஒரு ஃபிக்ஷனலா ஒரு கண்ட்ரியை கிரியேட் பண்ணி இந்த படத்துல ஃபிக்ஷனல் கண்ட்ரியாவே யூஸ் பண்ணியிருப்பாங்க. எந்த லாங்குவேஜும் பேசாம ஜிப்ரிஷா பேசினார் அப்படின்றது இன்னொரு இது வந்துட்டு இந்த படத்தை எந்த கண்ட்ரில இருந்து பார்த்தாலுமே
அவரை ஃபாரினரா தான் தெரியும். வெறும் ஜிப்ரிஷ் லாங்குவேஜ் வச்சு காமெடி மட்டும் பண்ணாம அந்த கேரக்டர் மேல நமக்கு பெரிய ரெஸ்பெக்டே கெயின் இருக்கும். தட்ஸ் வை டாம் ஹாங்க்ஸ் இஸ் எ லெஜெண்ட். எதுக்காக டாம் ஹாங்க்ஸ் நியூயார்க்கு வந்தான்னு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். அது டோட்டலா ஃபிக்ஷனலா ஸ்பீல்பர்க் கிரியேட் பண்ண ஒரு ஸ்டோரி. அந்த ஸ்டோரி அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும். நீங்களா அதை படத்துல பார்த்து தெரிஞ்சுக்கிறப்போ உங்களுக்கு ஒரு பயங்கர ஃபீல் கொடுக்கும். சேவிங் பிரைவேட் ரயான், கேட்ச் மீ இஃப் யூ கேன், அந்த மாதிரி ஒரு பெரிய படங்கள்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு சின்ன படம் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த படத்தை பண்ணதா ஸ்பீல்பர்க் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐ வாண்டட் டு மேக் அ மூவி தட் மேட் பீப்பிள் ஃபீல் பெட்டர் அபவுட் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா இந்த படம் பார்த்தா நமக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். இந்த மாதிரி எமோஷனல் ஆனஸ்ட் சினிமாவோட ரெக்கமெண்டேஷன் வேணும்னா சப்ஸ்கிரைப் ஃபார் பார்ன் ஃபார் சினிமா அண்ட் ஹிட் த பெல் பட்டன் ஃபார் மோர் மூவிஸ் லைக் திஸ். உங்களுக்கு இந்த டெர்மினல் படம் பிடிச்சிருந்தா படம் பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. See you in the next episode of What to Watch. Until then, this is Born for Cinema signing off from the terminal of True Cinema.